நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பிஎம் கிசானோட 19வது தவணை நாளை வருகிறது. யார் யாருக்கெல்லாம் கிடைக்குது என பார்க்கலாமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎம் கிசான் 19வது தவணை நாளை வரவிருக்கிறது. விவசாயிகளுக்கு கிடையாது. இதுதான் காரணம். விவசாயிகளுக்கான திட்டங்களில் மிக முக்கியமானது பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம். தற்பொழுது விவசாயிகள் பிஎம் கிசானின் 19 தவணைக்காக ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்றனர். பிஎம் கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டம். இந்தியா ஒரு விவசாய நாடு. விவசாயம் நம் நாட்டின் உயிர் நாடியாகவும் உள்ளது. நாட்டு மக்களின் பசியை போக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் விவசாயிகளுக்கு மத்திய அரசு பலவிதமான நலத்திட்டங்களை வழங்கி வருகிறது. விவசாயிகளுக்கான திட்டங்களில் மிக முக்கியமானது பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம். தற்பொழுது விவசாயிகள் பிஎம் கிசான் திட்டத்தின் 19வது தவணை விவசாயிகளுக்கு எப்போது கிடைக்கும், இதற்கான தேதி என்ன, இதை பற்றி விரிவாக காணலாம். பிரதமர் நரேந்திர மோடி பிப்ரவரி 24, 2025 அன்று பீகாரில் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார் என்றும் வேளாண் அமைச்சர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பிரதமரின் பீகார் வருகையின் போது அவர் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனாவின் 19வது தவணை வெளியிடுவார் என்றும் கூறப்படுகிறது. இது மட்டுமன்றி இந்த சந்தர்ப்பத்தில் பிரதமர் மோடி விவசாயம் தொடர்பான இன்னும் பல திட்டங்களில் பங்கேற்று மாநில வளர்ச்சி தொடர்பான பல திட்டங்களை தொடங்கி வைப்பார் என்றும் மத்திய வேளாண் அமைச்சர் கூறியுள்ளார். பிஎம் கிசான் திட்டத்தில் எவ்வளவு தொகை கிடைக்கும் என்று பார்க்கலாமா? பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம் என்பது மத்திய அரசால் நடத்தப்படும் ஒரு திட்டமாகும். இதில் ஒவ்வொரு ஆண்டும் தகுதியான விவசாயிகளுக்கு ரூ. 6000 வழங்கப்படுகிறது. இந்த தொகை 3 சம தவணைகளில் பயனாளிகளின் ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கிற்கு நேரடியாக மாற்றப்படுகிறது. கடைசியாக, அதாவது 18வது தவணை பிரதமர் மோடி 2024 அன்று அக்டோபர் 15 வெளியிட்டார். 18வது தவணை வந்து சுமார் 4 மாதங்கள் ஆகிய நிலையில் 19வது தவணைக்காக விவசாயிகள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்றார். இந்த திட்டத்திற்கு KYC ஏன் அவசியமாகிறது? சரியான விவசாயிகள் திட்டத்தின் பலனை பெறுவதற்கு எந்த மோசடியும் ஏற்படாமல் இருப்பதற்கும் அரசாங்கம் பிஎம் கிசான் திட்டத்திற்கு KYC அவசியமாக்கியுள்ளது. ஆதாருடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கிற்கு தவணை பணம் நேரடியாக சென்றடையும் இந்த செயல்முறை அவசியமாகிறது. விவசாயிகள் 3 செயல்களில் KYCயை பூர்த்தி செய்யலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து OTP அடிப்படையிலான KYC. இந்த செயல்முறை பிஎம் கிசான் போர்ட்டல் மற்றும் மொபைல் செயலில் கிடைக்கிறது. செகண்ட் ஒன் பயோமெட்ரிக் KYC. இந்த சேவை பொது சேவை மையம் CSC அல்லது மாநில சேவை மையம் SSKவில் கிடைக்கிறது. தேர்ட் ஒன் முக அங்கீகார KYC. இந்த வசதியை பிஎம் கிசான் மொபைல் செயலி மூலம் செய்யலாம். KYC செயல்முறையை விரைவாக நிறைவு செய்யவில்லை என்றால் விவசாயிகளின் தவணை சிக்கிக் கொள்ளக்கூடும். ஆகையால் இன்னும் KYCயை செய்ய முடிக்காத விவசாயிகள் உடனடியாக இதை செய்வது நல்லது. இல்லையெனில் உங்களால் 19வது தவணையை பெற இயலாது. KYC செய்யாமல் எந்த ஒரு விவசாயியும் இந்த திட்டத்தில் பலன் பெற முடியாது என்பதை அரசாங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது. பிரதான் மந்திரி கிசான் திட்டத்தில் பதிவு செய்வது எப்படி? பிஎம் கிசான் போர்ட்டல் ஆன்லைனில் பதிவு செய்யலாம். அருகிலுள்ள பொது சேவை மையத்திற்கும் சென்று விண்ணப்பிக்கலாம். தேர்ட் ஒன் மாநில அரசின் நோடல் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிப்புகள், அனைத்து உண்மை அறிவிப்புகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.